ஒரு நேரம் நினைச்சு பாருங்க. உங்களை யாராவது காயப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு வார்த்தையாலோ, ஒரு செயல் வழியாலோ, ஒரு சில நேரங்களில் அவர்களுடைய மௌனத்தாலோ கூட. அந்த வலி இன்னும் நம்ம மனசுக்குள் சின்ன சின்ன துளிகளா தங்கியிருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த வலிகள் தான் நம்மை உண்மையான நாமாக மாற்றுது. அந்த வலிகள் தான் இனிமே யாராலும் உங்களை காயப்படுத்த முடியாத அளவுக்கு வலிமையாக்குது. இப்ப பார்ப்போம். மனதை மாற்றும் 5 சக்தி வாய்ந்த வழிகள். உங்களை காயப்படுத்தாமல் காத்துக்கொள்ள வைக்கும் வாழ்க்கை பாடங்கள். 1 நிராகரிப்பு வலி, ரிஜெக்ஷன் பெயின். யாராவது உங்களை நிராகரிச்சுட்டாங்கன்னா, அதுவே முடிவு இல்லை. அது உங்கள் மதிப்பு குறைச்சது இல்லை. அது உங்கள் பாதை வேற திசையிலே திருப்புது. ஒரு வாய்ப்பு போயிடுச்சு என்றால், அடுத்த வாய்ப்பு இன்னும் பெரிய கதவா திறக்கும். நிராகரிப்பு நம்மை நிறுத்தாது. அது நம்மை திசை மாற்றும். அந்த வலியை வெறுப்பாக நினைக்காதீங்க. அது ஒரு வழிகாட்டி. 2 தோல்வி வலி. ஃபெயிலியர் பெயின். தோல்விதான் நம்மை திடப்படுத்தும் ஆசிரியர். வெற்றி எதையும் கற்றுக்கூடாது. தோல்விதான் நம்மை மாற்றும். ஒரு தடவை விழுந்தா பரவாயில்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் எழுந்தா அந்த வலி வலிமையா மாறும். அந்த வலிதான் உங்கள் மனதை பாறை மாதிரி கடினமாக்கும். 3 தனிமை வலி. லோன்லினஸ் பெயின். தனிமை வலிக்குது. ஆனா அந்த வலிதான் நம்மை நம்மோட பேச வைக்குது. அது நம்மை ஆழமா புரிந்து கொள்ள வைக்கும். தனிமை ஒரு தண்டனை இல்லை. அது ஒரு பரிசு. உங்களுக்கே உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க ஒரு நேரம். 4 தவறாக புரிந்து கொள்ளப்படும் வலி. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெயின். உங்களை யாராவது தவறா புரிஞ்சுகிட்டாங்கன்னா, அதை சரி செய்ய முடியாது சில நேரங்கள்ல. அது நம்ம மனசுல குத்தும். ஆனா உண்மை, உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க உங்களை புரிஞ்சுக்கணும், அதுவே போதும். உண்மையா புரிந்து கொள்ளும் சில பேர் வருவாங்க. அவர்களுக்காக காத்திருக்கலாம். 5 நம்பிக்கை துரோகம். பிட்ரேயல் பெயின். நம்பிக்கையை துரோகம் செய்தால் அந்த வலி ஆழமா இருக்கும். ஆனா அந்த வலிதான் நம்மை நம்பிக்கையை எங்கே வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்குது. அந்த வலிதான் உங்களுக்குள் ஒரு புதிய மனிதர் உருவாக்கும். அவர் இனிமே துரோகத்தால் உடைய மாட்டார். கன்க்ளூஷன். வலி எல்லாம் நம்மை உடைக்க வந்ததில்லை. அது நம்மை எழுப்ப வந்தது. ஒவ்வொரு வலியும் ஒரு சக்தி. நீங்கள் அதை உணர்ந்தவுடன், இனிமே யாராலும் உங்களை காயப்படுத்த முடியாது. ஏன்னா உங்கள் மனம் இப்போ சுவரா இல்லை. அது ஒரு கோட்டையாகிவிட்டது. வெளியிலிருந்து யாரும் நுழைய முடியாது. உங்களின் அமைதி உங்களோட கட்டுப்பாட்டில்தான்.